தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து மகர ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு மங்கள யோகம். இயற்கையில் பூர்ண சுபகிரகமாகிய குரு பகவான் பஞ்சமகா புருஷ கிரகங்களில் முதன்மை தரத்தில் வரக்கூடிய குரு பகவான் எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானுடன் இணைகின்றாரோ, எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானை பார்க்கப்படுகின்றாரோ அப்போதெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான யோகமே இந்த குருமங்கள யோகம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நல்ல பணம் காசு பேரும் புகழோடு இருக்காங்க, அவங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கு அப்படிங்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் ஒரு அடிப்படையா செயல்பட்டிருக்கு. வாழ்வாதாரத்தை ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக அமைப்பு தான் இந்த குருமங்கள யோகம். இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் 2024 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை 41 நாள் முழுமையாக செயல்பட போகுதுங்க. இந்த 41 நாள் முறையாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு இருந்த ஒரு சில காரியங்களுக்கும் நீங்கள் எடுத்த முக்கிய முயற்சிகளுக்கும் ஒரு சரியான ஒரு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். இந்த யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் என்னென்ன திருப்பங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம எளிமையாக துல்லியமாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசி காலச்சக்கரத்தில் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தை இயக்கக்கூடிய கர்மஸ்தானத்தை இயக்கக்கூடிய ராசி சனி பகவான், நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் ராசி தான் உங்களுடைய ராசி. கடின உழைப்பாளிகள், எந்த நேரம் எடுத்தாலும் ஒரு வேலைன்னு வருது அப்படின்னா அந்த நேரத்தை நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க, அயராது பாடுபடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மகர ராசி. எவ்வளவு மோசமான ஒரு வேலையாக இருந்தாலும் கூட நம்மளுடைய தொழில்தான் நமக்கு முதல் தெய்வம் அப்படின்னு நினைச்சு ஒரு தெய்வமா பாவிச்சு அந்த வேலையை புனிதத்தன்மையோடு செய்யக்கூடியவங்க, அழுக்கு நிறைந்த தொழில் செய்யக்கூடியவங்க, எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வேலையா இருந்தாலும் கூட நீங்க தைரியமா அதை எடுத்து செஞ்சு அந்த ஒரு வேலையில உங்களுடைய திறமையை காமிப்பீங்க, தனித்திறமையை காமிப்பீங்க. ஒரு கஷ்டமான வேலை மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எங்களால் முடியாதுன்னு விலகி போவாங்க. நீங்கள் என்னால் முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி போல்டாக இறங்குவீங்க. அவ்வளவு தெளிவான உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு தொழில் ரீதியாக பலவிதமான ஒரு சிக்கல்களை சந்தித்து இன்னைக்கு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறி குறைஞ்சது இந்த ஒரு 6-6.5 வருஷத்தில் நீங்கள் இழந்த இழப்புகளை ஈடுகட்ட முடியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு நீங்கள் பயணப்பட்டுருக்கிறீங்க. ஆனால் இவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் கூட, பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் வந்தாலும் கூட, தேவையில்லாத ஒரு சில கடன் சுமைகள் உருவாகி இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் ஓடிட்டு இருக்கிறீங்க. என்னால் ஏதாவது ஒரு சாதிக்க முடியும், ஒரு சின்ன வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தொழிலினாலும் இன்னொரு தொழில் பார்த்துடலாம், அந்த வேலையினாலும் இன்னொன்னுல போய் சாதிச்சிடலாம், பல தொழிலில் நீங்கள் திறமையாக செயல்படுவீங்க. அப்படி நீங்கள் ஒரு தொழிலுக்கு 2 தொழில் ஆரம்பிச்சும் கூட உங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா மாறி மற்றவங்களுக்கு முன்னாடி தலகுனிஞ்சு நிற்கிற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நீங்கள் உருவாயிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட ஒரு சில சரிவுகள், பின்னடைவுகள், உங்கள் முயற்சிகளில் ஏற்பட்ட ஒரு சில தோல்விகள், இன்னைக்கு படாத ஒரு சில கடன் சுமையை உருவாக்கி தேவையில்லாத இடத்துலலாம் நம்ம கை நீட்டுற ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி தகுதிக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டலாம் நம்ம 10 பணம் கேட்டு வாங்குற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க பயணப்பட்டு இருக்கிறீங்க. ஆனால் பார்க்குறவங்க கண்ணுக்கு உங்களுக்கு என்னங்க குறை, நல்லா தானே இருக்கிறீங்க, உங்ககிட்ட இல்லாத பணங்காசா எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கக்கூடிய கௌரவமான வாழ்க்கையில வாழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட உங்களுடைய உள் மனசுக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு தலைகீழ மாறி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. குறைஞ்சது ஒரு 6-6.5 வருஷத்துல நீங்க சந்திச்ச
ஒரு சில உறவுகள் எல்லாமே என்னைக்கு நீங்க கெடுவீங்க, எப்போ உங்க வாழ்நாளில் நீங்க தலை குனிஞ்சு நிற்பீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தாங்களே தவிர உங்களை கைதூக்கி விடணும் அப்படிங்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை. ஏன்னா அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் கேட்காம உதவி பண்ணவங்க நீங்க. ஒருத்தர் கஷ்டம்னு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில முதலாளா போய் நின்று நான் இருக்கிற நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு ஊக்குவிப்பு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு நீங்க சந்திச்சது எல்லாமே நம்பிக்கை துரோகங்கள். கொடுக்குறேன் நீங்க தைரியமா செய்யுங்க அப்படின்னாங்க, கடைசி நேரத்துல கால் வாரினாங்க. அதே நேரத்துல தொழில் முறையில நான் இருக்கிற நீங்க ஆரம்பினாங்க, எல்லாம் ஆரம்பிச்சு ஓஹோன்னு இருக்கிற வரையும் கூட இருந்தாங்க. ஒரு சில சரிவுகள் வரும்போது எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு அழகா விலகிட்டு உங்களை கொண்டு போய் பெரிய அகலப்பாதாளத்தை தள்ளிட்டு போனாங்க. நண்பர்கள் வகையில நீங்க நம்புனீங்க, ஏமாந்தீங்க. அதே நேரத்துல உறவுகள் வகையில நம்புனீங்க, நீங்க ஏமாந்தீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லும் போதெல்லாம் கூட தனக்கு புரியல, இவங்களை நம்பாதீங்க, இவங்க உங்களை ஏதாவது ஒரு வழியில ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லும் போது கூட நீங்க முழுமையா அவங்க அப்படி இல்லை, அவங்களால அவங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க முழுசும் நீங்க நம்பி செயல்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க போய் தலை குனிஞ்சு நிற்க கூடாதோ எல்லா இடத்துலையும் தலை குனிகிற அளவுக்கு கூட இருந்தவங்களே குழி தோண்டிட்டாங்க. இதுல அரசாங்கத்துறையில உள்ளவர்களுக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகுதிக்கு மீறிய ஒரு சில பணிச்சுமைகள், அதே நேரத்தில் தகுதிக்கு மீறிய கடன் சுமைகள், சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு அப்பா அம்மா உறவு முறைகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட ஏதாவது ஒன்று சாதிச்சிடலாம், சம்பாதிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போராடின ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு அதுவும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. எந்த இடத்துல போய் நம்ம நின்னாலும் நம்ம நிற்கிற இடமெல்லாம் நமக்கு துரோகமும் அல்லது பார்த்தீங்கன்னா தோல்வியுமா தான் இருக்கே தவிர சரியான முறையில் பயணப்படலை. பட்ட கஷ்டங்கள் இப்படி அடுக்கிட்டே போகலாம், வேண்டாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கே தெரியுங்க, பட்ட கஷ்டமெல்லாம் சொல்லி மேலும் எங்கள் மனசை காயப்படுத்துறதை காட்டிலும் கூட இனியாவது நாங்கள் நல்லா இருப்போமாங்கிற ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக சொல்லுங்க, உங்கள் முகூர்த்தமாவது நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 100% நான் சொல்றதுனால நீங்கள் நல்லா இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த கிரக அமைப்புகள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை முன்னுக்கு தூக்கி விடும். ஏன்னா குருமங்கள யோகம் சரியான முறையில் ஒருத்தருக்கு இந்த யோகம் செயல்படும் பொழுது வாழ்நாளில் நீங்க நினைச்ச இலக்கு நோக்கி நீங்க பயணப்படுறதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். 3 12ஆம் பாவகத்தை இயக்கக்கூடியவர் குரு பகவான், தைரியஸ்தானத்தை இயக்கக்கூடியவர் குரு பகவான். ஒரு மனிதனுக்கு தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும். எந்த கை விட்டாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இழக்காத வரையும் ஒருத்தரால் சாதிக்க முடியும். என்னைக்கு தன்னுடைய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒருத்தர் இழக்கிறாங்களோ அன்னைக்கு எத்தனை கை தூக்கி விட்டாலுமே அவங்களால சாதிக்க முடியாது. எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஓடுறது நீங்களா தான் இருக்கணுமே தவிர அவங்களா இருக்க வாய்ப்பே கிடையாது. உங்க வாழ்க்கையில இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியிலையும் இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு உதவிதான் பண்ணிட்டு இருப்பீங்களே தவிர ஒருத்தரை கெடுக்கணுங்கிற எண்ணம் கடைசி நிமிஷம் வரையும் இல்லை. வாழ்நாள்ல இதுவரையும் இல்லை, இனியும் அது உங்களுக்கு அந்த குணம் வராது. மகர ராசி, நான் இப்போ சொல்றேன், சனி பகவானுடைய ராசி. நிறைய பேர் சொல்லுவாங்க சனின்னா கெடுக்கக்கூடியவர், சனின்னா அழிக்கக்கூடியவர், சனின்னா ஒரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பிரிச்சிருவார் அப்படின்ட்டு. சனியை பொறுத்தவரையும் நீதிமான். யார் யாரெல்லாம் சனி பகவானுக்கு கட்டுப்படுவாங்க அப்படின்னா உண்மையை பேசக்கூடியவங்களுக்கு சனி பகவான் கட்டுப்படுவார். சனி பகவானுக்கு மற்றவங்க கட்டுப்படுறதை காட்டிலும் கூட சனி பகவான் கட்டுப்படுவார். நியாயமா நீ இருக்கிறியா, கண்டிப்பா உனக்கு நான் இருக்கிறேன், நீ தைரியமா இரு. உண்மையா நீ தொழில் செய்யறியா, உனக்கு இன்னைக்கு நஷ்டமா இருந்தாலும் பின்னால கண்டிப்பா உனக்கு வளர்ச்சியை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அதனாலதான் சனி பகவானுக்கு சனியப்போல் கொடுப்பாரும் இல்லை, சனியப்போல் கெடுப்பாரும் இல்லைங்கிற பேர் வந்தது. ஏன்னா சனி பகவான் நீதிக்கு புறம்பா செயல்படக்கூடியவங்களை கண்டிப்பா தண்டிப்பார், அநியாயத்துக்காக பாடுபடுறவங்களை கண்டிப்பா தண்டிப்பார், வஞ்சிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை தான் கொடுப்பார், உண்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நல்லது பண்ணுவார். மகர ராசியில பிறந்தவங்க மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ணாதவங்க, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போனவங்க தான் இருப்பீங்களே தவிர ஒருத்தரை கெடுத்து வாழ்ந்துங்கிற எண்ணத்தில் இருக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்தவரையும் ஒரு சரியான ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு இப்போ தனஸ்தானத்தில் பயணம் பண்ணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
குரு பகவான் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் அமரப்பெற்று அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12இல் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவானை பார்க்கின்றார். இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். இந்த ஒரு யோகத்துல நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில உயர்நிலையில வந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு அரசாங்க பணியில் அமர்ந்தவர்கள், அரசியல் துறையில் சாதிச்சவர்கள், அதே நேரத்தில் பொருளாதாரத்துல மென்மேலும் வளர்ந்தவங்க, இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள முடிச்சுட்டு வெளியில வந்தவங்க இந்த யோகத்தின் அடிப்படையில் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால இந்த மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட ஒரு வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் இந்த 41 நாள் சரியான ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. வேலை வாய்ப்புகள்ல நிறைய பேர் தேடிட்டே இருக்கிறீங்க. இதுவரை வேலை வாய்ப்புகள் அமையல. படிச்சிருக்கிறீங்க, திறமை இருக்குது, தகுதி இருக்குது. தகுதி இல்லாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க போய் நின்று வேலை வாங்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் உங்களை மறந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தகுதி இருந்தும் கூட உங்களுக்கு சரியான வேலை அமையாம இன்னைக்கு வரையும் நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. உனக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாம் பெரிய லெவல்ல வளர்ந்துட்டாங்க, இன்னும் நீ வேலைக்கு போகாம இருக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையும். ஏன்னா குரு பகவான் தைரிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திர ஸ்தானத்தில் அமரப்பெற்று 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த 41 நாள்ல மகர ராசியில பிறந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய முதல் தர விஷயம் வேலை வாய்ப்புகள் அமையும். தொழில் முறையில நீங்க எப்படி பல மடங்கு இப்போ நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுதோ அதே போல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சரியான முறையில் அமையும். அதை தாண்டி குடும்பம்னா உங்களை மாதிரி நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க யாரும் இல்லை. அவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமா பார்த்து உங்களுடைய குடும்பத்தை நீங்க நிர்வாகம் பண்ணி கொண்டு வருவீங்க. மற்றவங்களை விட உங்களால உங்க குடும்பம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தலைமுந்து வாழணும் அப்படி நீங்க நினைச்சு மற்ற குடும்பத்தை காட்டிலும் கூட நம்ம குடும்பம் முதன்மை இடத்துல இருக்கணும்னு நினைச்சு போராடக்கூடியவங்க. ஆனா இன்னைக்கு உங்க குடும்பம் ஒரு செதற தேங்காய் மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள், ஓரியாடுற குடும்பம் தூரியாடிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஓரியாட்டம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையே இன்னைக்கு செதறி போய் நிற்கிறீங்க. இந்த ஏழரச்சனை என்னைக்கு ஆரம்பிச்சதோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் உருவாச்சு. ஆனா இந்த சனியாலேயே உங்க குடும்பம் பிரிஞ்சிருச்சு 100% கிடையாது. ஏழரச்சனையால ஒரு குடும்பம் பிரிஞ்சது அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஏழரச்சனை ஒரு சில பாடத்தை புகட்டும், ஒரு சில ஒரு சின்ன சின்ன வழிகளை கொடுக்கும். ஆனா அதை மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க. நீங்க எப்ப கெடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். நீங்க என்னைக்கு நீங்க குடும்பம் பிரியும் சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த நேரத்துல அந்த மாதிரி நீங்க கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க 3வது நபர் உள்ள வந்தாங்க, உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு செதறி போய் சொல்றவங்க பேச்சுதான் உங்களுடைய துணை, வாழ்க்கை துணை புரிஞ்சுக்குவாங்களே தவிர உங்க பேச்சு அந்த இடத்துல எடுபடாது. அப்போ கேட்காதவங்களுடைய பேச்சு கேட்டு இன்னைக்கு அவங்க தான் முக்கியம் சொல்லி இன்னைக்கு உங்களை தூக்கி விசிறிட்டு போன குடும்ப வாழ்க்கைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு உண்டு. கட்டாயம் இந்த தருணத்துல உங்களுடைய குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதுல இந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போனவங்க கட்டாயம் உங்ககிட்ட சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதுல இல்லத்தரசிகள் சொல்லவே தேவையில்லை. நிறைய போராட்டங்கள், தொழில் செய்யற இடத்துலையும் போராட்டம், வாழ்ந்த புகுந்த வீட்டிலையும் போராட்டம், பிறந்த வீட்டை நம்பியும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கக்கூடிய அவங்க சைட்லயும் நம்ம போய் எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க நீங்க ஒரு கௌரவத்துக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டுமேனு அங்கேயும் சொல்லாம வெளியிலையும் சொல்லாம தன்னை புரிஞ்சிக்கக்கூடிய கணவனே தன்னை புரிஞ்சிக்கலையே, நம்ம அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட மாமனார் மாமியாரே நம்மளை அனாவசியமா இப்போ நம்மளை கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படிங்கக்கூடிய மனச்சுமையில தான் இல்லத்தரசிகள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இது நிறைய பேர் இந்த ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க. ஆனா வெளியில சொல்றது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் முன்னாடி எல்லாம் நீங்க அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லத்தரசிகளுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த யோகம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் சரியான முறையில் அமையும். இதுவரை நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் கூட கிடைக்காத ஒரு உத்தியோகங்கள் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். உடல் நலத்துல நல்ல ஒரு ஆரோக்கிய மேன்மைகள் கிடைக்கும்.
அதே போல திருமண வாய்ப்புகள் அமையும். இதுவரையும் எனக்கான ஒரு திருமண வாழ்க்கை அமையலைங்க, எல்லா விதமான தகுதி இருக்குது, ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை பொண்ணு பார்த்தாலும் எத்தனை வரன் பார்த்தாலும் எங்களுக்கு தடங்களாயிட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த குருமங்கள யோகத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சு வாழக்கூடியவங்க நீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உடல் ஆரோக்கிய குறைபாட்டினால நிறைய நீங்க இழந்துட்டீங்க. தேவையில்லாத மருத்துவ செலவுகள், எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் உருவாயிருச்சு, நல்லா தான் இருந்த திடீர்னுடைய உடல் பலகீனமாயிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த யோகம் செயல்படும். அதே போல உங்க வாழ்க்கையில இதுவரையும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இந்த குருமங்கள யோகம் 41 நாள் உங்களுக்கு முழுமையா செயல்பட்டு உங்க வாழ்க்கையை முன்னேற்ற நிலைக்கு கொண்டு வரதுக்கு அடிப்படையான தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். இந்த தருணத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது, உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா, உங்களுடைய திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா. ஏன்னா ஒரு கோச்சார பலன் எவ்வளவு சுப பலனா கொடுத்தாலும் கூட தன்னுடைய திசா புத்தி சாதகமாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கோச்சார பலனுடைய சுப பலனை நமக்கு பேச விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மாரகாதிபதி திசைகள் அல்லது பாதகாதிபதி திசைகள் அல்லது பார்த்தீங்கன்னா 6, 8, 12 கூடிய மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய திசை நடந்தால் கோச்சார பலன்களுடைய முழு பலன் நமக்கு வரக்கூடாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்போ இந்த தருணத்துல நீங்க மென்மேலும் வளர இந்த யோகம் உங்களுக்கு முழுமையா செயல்படுமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்குவாங்க. அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை எளிமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கை இதுவரையும் எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த போராட்டத்தை தாண்டி நீங்க ஜெயிக்கிற சக்தியையும் ஒரு முயற்சிக்கான ஒரு வெற்றியையும் இந்த யோகம் உங்களுக்கு கொடுத்து உங்களை மென்மேலும் வளர வைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். இந்த தருணத்துல நீங்க மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்துல ஒரு அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.